இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், மிளகு, பெருஞ்சீரகம். ஓகே, இப்போ மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ மிக்சியில் அந்த தேங்காவை கட் பண்ணி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முழு மிளகு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ தனியாக அதை எடுத்து வச்சுப்போம். ஓகே, இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கடாயை வச்சாச்சு. ஆயில் ஹீட் பண்ணிட்டுருவோம். ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணிப்போம். ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கின பிறகு மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஓகே, இப்போ நல்லா வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூமில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போது மஷ்ரூம் நிறையா தண்ணி விடும் அதுலேருந்து. அதனால் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணதை எடுத்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. நல்லா தெரியும் எனக்கு தான் தண்ணி நிறைய விட்டுருக்கு. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்ப்போம் வாங்க எப்படி இருக்கு. ஓகே, இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.